ஆர்படை ஞாழல் பசு ஏறினனை கவுள்வாய் மத்தம் மத யானை ஊறி பொர்த்த மணவாளன் பத்தாகிய தொண்டர் தோழு பாலாவியின் கரைமேல் எத்தார் எலும் மணிந்தான் திரு கேதீச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். எதில் குடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவருளை சிந்திக்கின்ற திரு கைலாயபுரம்பரை மேன்மைகோள் செய்வ ஆதீன படவள கொண்டிருக்கும் திரு தருமராஜன குருமகாசனிதான எழுந்திருக்கும் திருச்சுலத்தினை மூன்றேன் இருக்கும் திருநீற்று சார்புடைய அடியார் பெரும் மக்கள் அனைவருக்கும் வணங்குகின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளர்ந்த வருக. நம்முடைய பெரிய புராண தொடர் சிந்தனை வகுப்பில் நம்ம கழற்றறிவார் நாயனார் இந்த நாயனாருடைய புராணத்தை தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கழற்றறிவார் நாயனார் புராணத்தில் கழற்றறிவார் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தரிசிக்குவான் பொருட்டு திருவாரூருக்கு எழுந்தருளினார். திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரணாச்சாருடைய மாளிகையில் இருக்கும் பொழுது அவரோடு சேர்ந்து அளவலாவி இருக்கின்றார் நம்முடைய கழற்றறிவார் நாயனார். அவ்வேளையில் தென்னாட்டு தலையாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டதுனால அவர் கழற்றறிவார் நாயனாரோடு கூட திரு மறைக்காடு வழியாக மதுரைக்கு திருப்புத்தூர் வழியாக ஏறினார் என்று பார்க்கிறோம். இந்த திருப்புத்தூர் என்கின்ற கஷேத்திரம் தான் இப்போது திருப்பத்தூர் என்று இருக்கிறது. பொருளாரும் திருப்புத்தூர் அப்படின்னு பாடுகின்றார் அப்பர் சுவாமிகள். இந்த பிள்ளையார்பட்டி பக்கம் பாருங்கள், காரைக்குடி பிள்ளையார்பட்டி இதாக இருக்கும். அந்த வழியாக மதுரைக்குள்ளே போகிறது, மேலூர் வழியாக மதுரைக்குள்ளே சென்றது. அந்த திருப்புத்தூர் இறைஞ்சி அப்படியே மதுரைக்குள்ளே சென்றார். மதுரையில் அங்கு 3 அரசர்களோடு இருக்கின்றார் என்பதை பார்த்தோம். அதாவது மதுரையை தற்போது ஒரு பாண்டிய அரசர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாண்டிய அரசர் கோச்சடையான் ரணதீரனாக இருக்கலாம் என்று ஒரு கருதுகோள் உண்டு. இந்த கோச்சடையான் ரணதீரன் என்பது நின்றசை நெடுமாற பாண்டிய நாயனாருடைய மகனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் அடுத்த பட்டத்தில் வருகிறார். ஆனால் இந்த கோச்சடையான் ரணதீரன் காலத்தில் தான் சிதம்பரம் போனாரா இல்லை ரணதீரனுடைய மகனுடைய காலத்துக்கு போனாரான்னு நமக்கு தெரியாது. பொதுவாக இப்போ ரணதீரனுடைய காலமாகத்தான் இருக்கலாம். இந்த அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தர் அவதாரத்துக்கு பிறகு ஒரு அதிகபட்சம் 100 ஆண்டுகளுக்குள்ளாகவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதாரம் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்நிலையில் சோழ அரசன் ஒருவனும் அங்கு பாண்டி நாட்டில் இருப்பதை பார்க்கிறோம். அவர் மணவினை தொடர்பு கொண்டவராக இருக்கிறார். இது ஏற்கனவே பூர்வத்திலையும் இருக்கிறது. அதாவது பாண்டிய அரசர்கள் அந்த காலத்தில் தமிழகத்தில் அமைப்பை பார்த்தீங்கன்னாக்க வடநாட்டு பகுதி, அதாவது தமிழகத்தை 2ஆக பிரிச்சோன்னா திருச்சிராப்பள்ளி தான் மையத்தில் இருக்குது. திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கு இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் பல்லவர்கள் அரசாட்சி செய்தார்கள். திருச்சிராப்பள்ளிக்கு தெற்கு இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பாண்டியர்கள் அரசாட்சி செய்தார்கள். இந்த திருச்சிராப்பள்ளியை ஒட்டி இருக்கக்கூடிய உறையூர் அந்த பகுதி தலைநகராக கொண்டு சோழர்கள் சிறு ஒரு சிற்றரசர்களாக இருந்தார்கள். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருந்தாங்க. உறையூர் தான் அவர்களுக்கு தலைநகரம். அவ்வேளையிலே தான் பாண்டிய அரசர்கள் சோழர்களோடு மணவினை தொடர்பு செய்து கொண்டார்கள். காரணம், பல்லவர்களிடத்திலிருந்து தாக்குதல் இருந்ததுன்னா இடையில இருக்கக்கூடிய சோழர்களை தாண்டி தான் வந்தாகணும் என்பதனால இப்போ சோழர்களை கைக்குள்ளே வைத்து கொண்டோமானால் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? அவ்வகையில் நேரடியாக நட்புறவு வைத்துக் கொள்வதற்காக மணவினை தொடர்பு, அவ்வீட்டு பெண்களை மணந்து கொள்வது என்று ஒரு வழக்கம். அவ்வகையில் தான் நம்முடைய சோழ அரசன் உறையூரை பகுதி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சோழ அரசனுடைய மகளை நின்றசை நெடுமாற பாண்டிய நாயனார் மணவினை தொடர்பு மூலமாக திருமணம் செய்து கொள்கிறார். அவங்க தான் நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையார் என்பது உலகறிந்த வரலாறு. இப்போ மங்கையர்க்கரசி அம்மையாருடைய காலகட்டத்தில் ஞானசம்பந்த பெருமானும் வாழ்கிறார்கள், அப்பர் சாமியிலும் வாழ்கிறார்கள். இவருடைய காலகட்டத்தில் அப்பர் சாமியுடைய வரலாறுல பார்த்தீங்கன்னா ஒரு சோழ அரசன் சம்பந்தப்படுகின்றார். அதே காலகட்டத்தில் குங்குளிய கலை நாயனார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பர் சாமிக்கும் ஞானசம்பந்தரும் சமகாலத்தில் இருந்தவர் தான் அவர். அதே காலகட்டத்தில் அவரோடு ஒரு சோழ அரசன் சம்பந்தப்படுகின்றார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது ஞானசம்பந்த பெருமானார் மதுரைக்கு போனதுக்கு பிறகு தான் அப்பர் சுவாமிகள் ஆரைவிடுதலைக்கு போகிறாங்க. புரியுதுங்களா? அதே ஆரைவிடுதலைக்கு அப்பர் சுவாமி போகும்போது அங்கு ஆரைவிடுதலையில் சமணர்கள் எல்லாம் கோயிலை மறைத்து வைத்திருக்கும்போது அப்பர் சுவாமி உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது ஒரு சோழ அரசனுடைய கனவுல தான் சென்று சுவாமி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு கட்டளை இடுகின்றார்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு சோழ அரசன் மதுரையில் இருக்கிறார். அப்பர் சுவாமியோட காலகட்டத்தில் அந்த சோழ நாட்டில் இருக்கிறாருன்னு தெரிகிறது. இப்போ இந்த சோழ அரசன் யாராக இருக்கலாம் என்றுன்னா மங்கையர்க்கரசி அம்மையாருடைய தந்தையாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அவருடைய உடன்பிறந்த சகோதரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமா இருக்கக்கூடாது? ஏன்னா அவருடைய பொண்ணு தான் சோழ அரசனுடைய பொண்ணு தான் ராஜா கட்டியிருக்காருனாக்க இங்கே சோழன் யாராக இருக்க முடியும்? அம்மாவுடைய
அப்பாவாக இருக்கலாம் அல்லது சகோதரனாக இருக்க இயலும் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அப்பர் சாமி சுந்தரம் ஞானசம்பந்த பெருமானாரும் திருமறைக்காட்டுக்கு வந்ததுக்கு பிறகு வர்றதுக்கு முன்னாடியே திருக்கடையூருக்கு செல்லுகின்றார்கள். அப்போ திருக்கடையூரில் கூலிக்கலை நாயனரை பார்த்ததுக்கு பிறகு தான் திருமறைக்காடு, அதாவது திருவிழிமலைக்கு வந்துட்டு அப்புறம் திருமறைக்காட்டுக்கு வராங்க. அப்போது அப்பர் சாமியும் சுந்தரமூர்த்தி சாமியும் கூலிக்கலை நாயனர் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கூலிக்கலை நாயனுடைய வரலாறுல திருப்பனந்தாள் சம்பந்தப்படுகிறது. திருப்பனந்தாரில் சாமி சாய்ந்திருக்கிறதும் அங்கே ஒரு சோழ அரசன் சாமிக்கு திருப்பணி செய்ய வேண்டி சாமி நிமித்தறதுக்கு முயற்சி பண்ணுறதாகவும் கேள்விப்பட்டு இவர் போய் அங்கே அவருடைய சரித்திரம் நமக்கு தெரியும். அப்போது அங்கே ஒரு சோழ அரசன் வருகின்றார். அப்போது அப்பர் சாமிக்கு ஆரைவிடதலில் யார் பிரச்சனை தீர்த்து வைக்கிறாரோ அதே சோழ அரசர் தான் யாராக இருக்க முடியும், கூலிக்கலை நாயனாருக்கு தொடர்புடையவராக அந்த சோழ அரசராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை. இதில் உங்கள் நண்பர் வராங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் 50 வருஷம்னு வச்சுருப்போம், அதிகபட்சம் 100 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கூடவோ குறைவாக இருக்கப்படுறது கிடையாது. அப்போது இந்த சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய காலகட்டம் என்பது அப்பர் சாமிகள் வாழ்ந்ததுலேருந்து ஒரு 50 ஆண்டு காலம் கழித்துன்னு குறைந்தபட்சம் வச்சுக்கிட்டா கூட ஆரைவிடுதலில் அப்பர் சாமிகளோடையும் கூலிக்கலை நாயனார் தொடர்பு இருக்கக்கூடிய சோழ அரசனும், அதாவது நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையாரோட தொடர்புடைய சோழ அரசனும் ஆகிய அவனுக்கு மகனாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிறகு புரியுதுங்களா சொல்கிறது? அப்போது மங்கையர்க்கரசி அம்மையாருடைய அண்ணன் பையனாகவோ தம்பி பையனாகவோ இந்த சோழ அரசன் இருந்தான்னா இவனுக்கு நிச்சயமாக பாண்டிய அரசன் வீட்டில் பொண்ணு கட்டிக்கிறதுக்கு எல்லா தார்மீகமான உரிமையும் உண்டு. பிறகு புரியுதுங்களா? இதைத்தான் இங்கே சேக்கரார் சாமி எடுத்து காண்பிச்சாராங்க. இந்த பாட்டு தென்னவர்கோன் மகளாரை திருவேட்டு முன்னரே தொன்மதுரை நகரின்கண் எளிதிருந்து சோழனார் சேக்கரார் சுவாமி. இது 92வது பாட்டில் இருக்கு பாருங்க. தென்னவர்கோன் மகளாரை அப்போ தன்னுடைய அத்தை பொண்ணை திருமணம் செய்து கொண்டாருன்னு தெரிகிறது இல்லையா? இந்த சோழ அரசன் யாரோட பொண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாரு? அத்தை பொண்ணை. ஏன்னா தென்னவர்கோன் மகளாரை திருவேற்றுனார். அதாவது இங்கேருந்து ஒரு பொண்ணு போயிருக்கு, அது பாண்டிமாதேவியார் மாணியம்மையார். இப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு சோழ நாட்டுக்கு வந்திருக்கு இல்லையா? அப்போ அந்த பொண்ணு ஒன்று யாராக இருக்க முடியும்? அப்போ அப்படியே மங்கையர்க்கரசி அம்மையாரோட மகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அவருடைய பேரப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் நிச்சயமாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே இருக்க போகிறது இல்லை. இந்த காலம் நமக்கு துல்லியமாக தெரியாததுனால ஒரு அனுமானத்துக்கு கொண்டு வரும். பிறகு புரியுதுல? எப்படி இருந்தாலும் மாமச்சம் முறை இவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால சோழ அரசன் நாங்கள் திருமணம் செய்து கொண்டு பொண்ணு, அதாவது பொண்ணு எடுத்திருக்கிறான்னு சொல்கிறார் சேக்கரார் சாமி தெளிவாக. ஸோ இது எப்படி சொல்கிறார் அவர்? இப்போ சொல்கிறவர் அவர் வீட்டு பையன் திரும்பவும் ஒரு பொண்ணை சோழ ராஜா பொண்ணை கொடுத்துருக்கான் அப்படின்னாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அதுதான் ஏற்கனவே வரலாறு. ஆனால் சேக்கரார் சாமி மாற்றி சொல்கிறாங்க. ஏன்னா அது பாண்டியன் பொண்ணை தான் திருமணம் சோழன் செஞ்சுட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது சார்ந்த வரலாறு நமக்கு இங்கே தெளிவாக இல்லை. ஆனால் சேக்கரார் சாமி காலத்தில் இருந்திருக்கும் போல் இருக்கு. அதான் முடிஞ்சலானே சொல்கிறது. நாங்கள் உட்காருங்க. அதனால் அது சொல்லுகின்றார். அப்படி அண்ணன் தங்கச்சி வரும். இவங்க பையனும் அவங்க பொண்ணும் அப்படிதான் மாறி மாறி வரும். ராஜாவோட பையன் போயிடும். சரி. அவங்க பொண்ணுன்னா இங்கேருந்து போனவங்க பொண்ணுன்னா தங்கச்சி ஒரு பொண்ணு போயிடும். இப்போ மங்கையர்க்கரசி அம்மையாரை இவர் திருமணம் செய்துக்கிட்டார் பாண்டியராஜா. இப்போ பாண்டியராஜாவுக்கு சோழராஜா மச்சான் அல்லது மாமனார். ஆமாண்ணா, இதில் மாட்டுக்கிறது இல்லை உங்களுக்கு. ரைட். இப்போ மங்கையர்க்கரசி அம்மையாருக்கு ஒரு பொண்ணு பிறக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு இப்போ சோழராஜாவுக்கு அத்தமாவை தானே. அங்கே இருக்கிற அதாவது மங்கையர்க்கரசியினுடைய அதாவது அக்கா பொண்ணாக இருக்கலாம், தங்கச்சி பொண்ணாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சோழராஜ பையனுக்கு அக்கா பொண்ணை கட்டிக்கிறது வரலாறு இருக்குது. தாய்மாமன் பொண்ணை தாய்மாமா உடம்பிறந்த சகோதரியினுடைய மகளை திருமணம் செய்து கொள்வது உண்டு. அது இதில் தான் மறுக்கப்படுது, இஸ்லாத்தில் தான் அது மறுக்கப்படுகிறது. இஸ்லாத்தில் உடன்பிறந்தவருடைய இந்த கொள்கையை இஸ்லாத்தில் சொல்கிறாங்க. தமிழகத்தில் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் தாய்மாமா கட்டிக்க முடியும். தாய்மாமாவா? நான் எங்களுக்கு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். நம்ம அருணையன் தாய்மாமா, நம்ம சொந்த அக்காவுக்கு ஒன்று தான்.
இங்கே தமிழ்நாட்டில் வரலாறு அப்படியா? அக்காவுக்கும் தம்பிக்கும் நடுவில் ரொம்ப கேப் இருக்கும். ஆமாம் இருக்கணும் அதான் அக்காவும் தம்பிக்கும் நிறைய கேப் இருக்கணும். மேட்ச் ஆகும். அப்படி இருந்தால் தான் மேட்ச் ஆகும். அதெல்லாம் மேக்ஸிமம் கடைசி தம்பி அப்படி உள்ளவங்க திருமணம் செய்வாங்க. ரொம்ப பழைய காலத்துலலாம் அந்த கேப்பு கூட தேவையில்லை. 40 வயசு இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது பழைய காலத்து வரலாறு. ஆமாம் அந்த காலத்தில் அப்படி தானே. இப்போ தானே வயசு 40 வயசாக இருந்தாலும் 16 வயசு போனால் திருமணம் செய்து கொள்ள முடியும். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது சட்டம். அது ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. அதனால் அப்படி எங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாண்டிய அரசன், அவரோட மணவனை தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சோழ அரசன், இப்போ சுந்தரமூர் சுவாமிகளோட கூட போயிருக்கிறது யாரு? சேர அரசன். அப்போ 3 அரசர்களும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா? சோழ ராஜாக்களுக்கு சேர அரசர்கள் மச்சாமுறை, அது ஒரு கனெக்ஷன் உண்டு. சோழ அரசர்களுக்கு பொண்ணு கொடுக்க உரிமை யாருக்கு இருக்குன்னா சேர அரசர்களுக்கு இருக்குது. அவர்களுக்குள்ள இந்த மாம மச்சம் உடம்பு உண்டு. அப்போ சேரனும் பாண்டியனும் சகலப்படி ஆகிடும் ஒரு காலகட்டத்தில் மட்டும். ஆமாம் அது அல்ல, இது முறை உண்டு. ஆனால் முறை வச்சுக்காது அந்தந்த அரசனுடைய அபிப்பிராயம். ஆனால் பொதுவாக சொல்கிறது 3 பேருக்கு ஆவாது. ஆமாம், ஆனால் எல்லாருமே 3 பேர் ஒற்றுமையாக இருந்த காலகட்டமும் இருக்குது. ஒருத்தவங்கள தனித்தனியாக அடிச்சு அவன் மாமாச்சனும் ஒன்றா தான் இருப்பான், நெருக்கமாக இருப்பான். அப்போ அவனுக்குள்ளே சண்டை வந்துக்கிறது இல்லையா? செத்தா வாழ்தான் பிடிச்சிக்கிறது இல்லைன்னு 50 வருஷமாக அவன் குடும்பம் பிரிஞ்சு தான் இருக்குங்கிறான். அந்த மாதிரி தான் இதுவும் 2 பேரில் யார் வசதி அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது பிரச்சனை வந்துடுறது தான். அப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த தலங்களை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ திருப்புவனம், திரு ஆப்பனூர் திரு ஏடகம் முதலான தலங்களை எல்லாம் சேர்ந்து எல்லாரும் வழிபாடு செய்கிறார்கள். ஏடகம் திரியேடகம் ஏடு கரையர்னா சொல்கிறாங்களா? மதுரையிலேருந்து மேற்கே இருக்குது. அது 40 கிலோமீட்டர் தொலைவுங்கிறாங்க. சரி, அப்போ ஏடகம் முதலான தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு திருப்பரங்குன்றம் என்கிற கஷேத்திரத்துக்கு செல்கிறார்கள். 101வது பாடல். செஞ்சடையார் திரு ஆப்பனூர் திரு ஏடகம் முதலாம் நஞ்சனியும் கண்டரவர். கண்டரவர்னு இருக்கா? கண்டவர் அவர்னு இருக்கா? இந்த பாட்டு கண்டவர் அவர்னு இருக்கு. இங்கே பேனா தெரிஞ்சுக்கணும். இல்லை இங்கே இருந்துச்சு. நஞ்சனியும் கண்டரவர் நயந்தபதி நன்னியே எஞ்சலீலா காதலினால். எஞ்சுதல்னா மிச்சம்னு அர்த்தம். மிச்சமா இருக்கிறது. எச்சம்னா என்ன? மிச்சம். காக்கை எச்சம் போட்டுதுன்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது நீங்க சாப்பிட வயிற்றுல போடுற உணவுல சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு மிச்சமா இருக்கிறது எச்சம். அப்ப எஞ்சி இருத்தல் தான் எச்சம். கேட்கப்படுதுனா இல்லையா? இப்போ ஒருத்தவங்க மீது அன்பு காட்டுறோம் அப்படின்னா காட்ட வேண்டிய அத்தனை விதமான அன்பையும் காட்டிடுறது. இனி அவன் காட்டுறதுக்கு எக்ஸஸா ஒன்று இல்லை என்பது தான் எக்ஸஸ் எச்சம். அப்போ எஞ்சலிலா காதலன்னு நடத்துவான். குறைபாடே இல்லாத காதல் நடத்தும். மிச்ச சச்சம் இல்லாத எல்லாத்தையும் ஒரேடியாக காமிக்கிறது. அப்படி அது போல சாமி மேல காண்பிக்கிறாராம். எஞ்சலிலா காதலினால் இனிது இறைஞ்சி ஒவ்வொரு தலங்களாக வழிபாடு செய்து கொண்டு மீண்டு அணைந்து திரும்ப மதுரைக்குள்ள வந்தார். மஞ்சனையும் மதில் மதுரை. மஞ்சு என்பது மேகத்தை குறிக்குது. மேகம் அடைந்திருக்கக்கூடியது அந்த உள்ள மாடங்கள்ல. அதனாலதான் கூடல் என்ற பேர். 7 வகை மேகங்கள் சூழ்ந்திருந்ததுனால அது கூடல். 4 மாட கூடல் அதுக்கு பேர் இருக்குது. மதில் மதுரை மாநகரில் மகிழ்ந்து இருந்தார். இப்படியாக மகிழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருப்பரங்குன்றம் போகலாம் என்று ஒரு எண்ணம் வருகிறது. திருப்பரங்குன்றம் என்பது மதுரையினுடைய மேற்கு எல்லை இல்லையா? திருப்பரங்குன்றம் தாண்டி திருமங்கலம், கப்பலூர் வழியாகத்தான் நம்ம சிவகாசி பகுதிக்கெல்லாம் போகணும். அதனால் மதுரையினுடைய எல்லைப்பகுதி அது.
பரங்குன்று அப்படிங்கிறது பரம்குன்று. அந்த ஊர் பேர் திருப்பரங்குன்றம் கிடையாது. இப்போ எல்லாம் நினச்சிக்கிறான் திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறான். திருப்பரங்குன்றம்ங்கிறதே என்னதுன்னா அந்த மலை தான். இப்போ திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மலை சிக்கந்தர் மலைங்கிறான். சார், திருப்பரங்குன்றம்னாலே மலையை தான் குறிக்கும். ஏன்னா குன்றம்னா மலை. அந்த குன்றத்துக்கு பேர் பரங்குன்று, மேலான குன்றுன்னு அர்த்தம். அந்த குன்றை சுற்றி இருக்கிற பகுதிக்கும் பரங்குன்றான்னு பேர் வருது தவிர்த்து ஊர்னாலே மலைக்கு பேரே வரல. அது புரியாம என்ன பண்றான், திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மலை சிக்கந்தர் மலைன்றான். சார், திருப்பரங்குன்றம்னாலே எதை தான் குறிக்கும்? மலையை மட்டும்தான் குறிக்கும். அதுக்கு எப்படி வேறு பேர் சொல்ல முடியும்? நம்ம இந்த வாதத்தை எவனுமே எடுத்து வைக்கவே இல்லை கோர்ட்டில். எந்த இடத்துல யாருமே இதை பேசவே இல்லை. இப்போவும் தீர்மானம் அந்த மலை சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்றமாங்கிற பேச்சு தான் இன்னும் வச்சிருக்கானே தவிர்த்து அந்த மலைக்கு பேரே திருப்பரங்குன்றம் தான். அந்த மலைக்கு வேறு ஒரு பேர் எந்த காலத்தில் வைக்கவே முடியாது அப்படிங்கிறத யாருமே பேச மாட்டான். பெரிய பெரிய ஜேர்னலிஸ்டோடைய வாதங்களெல்லாம் எடுத்து வச்சா கூட இவன் சிக்கந்தர் தர்கா எப்போ வந்தது, அது எப்போ, அதெல்லாம் தான் பேசுகிறானே தவிர்த்து அந்த மலையினுடைய பேரே திருப்பரங்குன்றம் தான் அப்படிங்கிறத எவனுமே பேச மாட்டான். அதாவது இந்த லேக் ஆஃப் நாலேஜ். அதை வேற ஒன்று. ஏன்னா என்ன சான்று கட்டணும்? பேர்லயே தான் அர்த்தம் இருக்கு. அப்புறம் என்ன குன்றம்னா என்ன? குன்றம்னா சமதளமா? குன்றம்ங்கிறது சமதளமா? குன்றம்னா மலை தானே. பரங்குன்றம் அதான் மலைக்கு பேரே பரங்குன்றம் தான். அந்த பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய அண்ணாமலைங்கிறது என்னது? அண்ணாமலைங்கிறது ஊரா? அந்த மலை தான். அந்த மலையை சுற்றி இருக்கிற பகுதியும் அந்த அண்ணாமலைங்கிற பேரில் வழங்கப்படுது. அதுதான். அண்ணாமலைங்கிறது ஊர் கிடையாது. அண்ணாமலைனா மலை தான். அது மாதிரி பரங்குன்றனா அந்த குன்று தான். அந்த குன்றை சுற்றி இருக்கிற பகுதிக்கு அந்த குன்று பெயர் வழங்குதை தவிர்த்து அண்ணாமலைங்கிற பேர் மலைக்கு தான். மலையை சுற்றி இருக்கிற பகுதி அண்ணாமலைங்கிறது குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி பரங்குன்றுங்கிறது அந்த குன்று பேர் தான். அது தெரியாமல் அந்த குன்றத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? திருப்பரங்குன்றன்னு பேர் வச்சிருவோமா இல்லை சிக்கந்தர்னு வச்சிருவோமா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுங்கிறான். சொல்றது இந்த பரங்குன்றத்தை பற்றின விஷயங்களை சங்க காலம் தொட்டே சங்ககால பாடல்களே அது வழிபாட்டுக்குரிய இடம், முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு இடம் அப்படின்னு பல புறநானூறு முதலிய நூல்கள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கு. வைக்கலாம் தான். அதனால எல்லா இடத்துலையுமே எங்கே மழை இருக்கோ அந்த இடத்துல முதல்ல போய் இவன் ஆக்குவை பண்ணுறான். இப்போ இடையில வரும்போது பார்த்தேன், சென்னைக்கு தென்னாட்டு இதுக்கு போயிட்டு வந்தேன், தென் மாவட்டங்களுக்கு போயிட்டு வரும்பொழுது மதுரை பகுதியிலிருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி பகுதி நோக்கி வருகின்றோம். வரும்பொழுது அந்த எந்த ஊர் எனக்கு சரியாக தெரில. வரும்போது பக்கத்தில் வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொடுங்குன்றம் வியூ ஆகும். இப்போ நீங்கள் மேப் பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் திருச்சிராப்பள்ளி பைபாஸில் வரும்பொழுது கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா பொன்னமராவதி, கொடுங்குன்றம் முதலியவையெல்லாம் மேப்லேயே தெரியும். கொடுங்குன்றங்கிறது பிரான்மலை. பிரான்மலைங்கிறது ஒரு பெரிய மலை. அது அந்த மலையினுடைய கிழக்கு பகுதி முகட்டில் தான், கிழக்கு பகுதியில் ஒரு பகுதியில் தான் பிரான்மலை சாமி எழுந்திருக்கிறார். கொடுங்குன்றத்து இனிதெழுந்த செழும்பவள தனிக்குன்றை அடுங்குன்ற முறித்தானே வணங்கியரும் தமிழ்வாடி மதில் மதுரை தொடுங்குன்றம் அது மதில் மதுரை தொடுங்குன்றம் மதுரை கடந்தணைந்தார் அப்படின்னு வரும். வேங்கநாதன் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த கொடுங்குன்றம் பகுதியில் இங்கேருந்து பார்த்தா மலை மேலே ஒரு பெரிய செவர் இருக்கிறது மாதிரி தெரியுது. ரோட்லேருந்து பார்க்கும்போது மலை, அந்த கொடுங்குன்றம் மலை மேலே, அதாவது மேற்கு பகுதி கிழக்கு பகுதியில் சாமி இருக்கார். எத்தனையோ ஆண்டு காலமாக இருக்கார் அவர். அங்கே உள்ள சாமி பேர் மங்கை பாகர்னு பேர். கொடுங்குன்ற சாமி பேர் ரொம்ப அற்புதமான. நம்ம பொன்னமராவதி போகிறோம் இல்லையா, பொன்னமராவதி மக்கள் மங்கை பாகரதை குலதெய்வமாக வழிபாடு பண்ணுவாங்க. சாமி அம்பாலும் கை கோத்துக்கிட்டு ஒருத்தவங்க கையை ஒருத்தவங்க கோத்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமாம் ஆமாம், மங்கை பாகர்னு பேர் சாமி பேர். அந்த சாமி அந்த பக்கம் இருக்காரு. இந்த நம்ம மேற்கு பகுதியிலேருந்து பார்க்கும்போது மலையினுடைய மேலே ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் தெரியுது மலை மேலே. அது என்னன்னு பார்த்தாக்க அது ஒரு மசூதி. அங்கே கொண்டு போய் கட்டி வச்சிருக்கான். கொடுங்குன்ற மலை மேலே ஒரு மசூதி கட்டி வச்சிருக்கான். இப்போ இதே பிரச்சனை தான் நாளைக்கு திருப்பற்றத்தில் ஏற்படுற, இதே பிரச்சனை தான் நாளைக்கு அங்கே ஏற்படும்.
அதனால இந்த அளவுக்கு இருக்கு. அதனால இருக்கும்போது நம்மளாம் நம்ம கடையிலலாம் ஒரு வழிபாட்டு சொந்த இடங்களுக்கு சொன்னால் நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். அதெல்லாம் இல்லை யார் எப்போ விரல முடிச்சுட்டு இருக்கும்போதே மொழி தேடுற பரவலாக காணுவோம். அப்படி திருப்பரங்குன்றம் என்கிற கஷேத்திரத்துக்கு போகிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் சாமி இருக்கார், பரங்குன்ற சாமி. அவரை வழிபாடு நோக்கத்திலேயே முருகப்பெருமான் அங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய கோலத்தில் இருப்பார். ஆச்சரியமான கோலம். அங்கே பிரம்மாவை சிறையில் வச்சுட்டு இவர் படைத்த தொழில் முருகப்பெருமான் செஞ்சார். அதனால் பிரம்மாவுக்குரிய கோலத்தை போலவே கமண்டலமும் அக்ஷமாலையும் கொண்டு முருகப்பெருமான் அங்கே காட்சி கொடுப்பார். ஆச்சரியமான சேத்திரம். அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து புறந்து அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே அப்படின்னு திருப்புகழ். திருப்பரங்குன்றத்தில் திருமணம் இல்லை, அங்கே கோலத்தினுடைய காட்சி கொடுக்குற திருமணம் பண்ணியிருக்க திருமண சேத்திரம் அது தேவையானே இருக்கிறாங்க. அந்த திருப்பரங்குன்றத்துலையும் சாமி இந்த கோலத்தில் காட்சி கொடுக்குறார் அப்படின்னு ஒரு அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பிறந்து உலகத்தை படைத்தல் தொழிலை இவரே செஞ்சார். பிரம்மாவாசரில் வச்சு அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே கண்டு காட்டுகின்றார். அதை என்ன பெருமாள் பரங்கிரினா ஆமாம், பரங்குன்றத்துக்கு இன்னொரு பேர் பரங்கிரி, அருணகிரின்னு சொல்றது இல்லையா? அப்புறம் என்ன ஆகுது? அருணாச்சலம், அது அருணகிரி. அச்சலம், கிரி, குன்று, மலை இதெல்லாம் ஒரே பொருள் தான் இல்லையா? இப்போ பரங்குன்றுன்னு சொல்கிறாங்கன்னா அருணகுன்றுன்னு சொல்கிறது இல்லை இது வரைக்கும். ஆனால் அருணகிரிங்கிறாங்க, அருணாச்சலம், விருத்தகிரிங்கிறோம். விருத்தகிரி, விருத்தாசலம், பழமலை அப்படிம்பாங்க. ஆனால் அது மலைச்சேத்திரமே இல்லை, அது பூமியில் தான் இருக்குது, தனித்தரையில் தான் இருக்குது, மருத நிலம் ஆத்தங்கரையில் இருக்குது. அதனால பாடுறவங்க போல எப்படி தான் பாடுறாங்க. நம்முடைய இப்போ ஞானசம்பந்த பெருமானாக இருந்தாலும் சரி, அப்ப சாமியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமியாக இருந்தாலும் சரி, விருத்தகிரி அதை குறிஞ்சி நிலமாக தான் பாடுறாங்களே. அப்போ அவங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்காது? குறிஞ்சி நிலமாக தெரிஞ்சிருக்குன்னு ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறது. பராமர் திருப்பரங்குன்றில் சென்று பார்த்திபரோடும் புறமரித்தார் கோயில் வளம் கொண்டு புகுந்து புல்கிறைஞ்சி சிரமளி மாலை சடையா திருவடிக்கு ஆள் செய்யும் அருமை நினைந்து அஞ்சோதும் என்று ஆரூரர் பாடுவார். இன்னொரு விஷயம் தெரியுது பாரு இந்த பாட்டில். புறமரித்தார் கோயில் வளம் கொண்டுனர். புறமரித்தாருடைய கோயில் திருப்பரங்குன்றத்தில் குடவரையை வளம் வர முடியுமோ? வளம் வரணும்னா இப்போ எதை வளம் வந்திருக்காங்க? மலையே வளம் வந்திருக்காங்கன்னு தெரியுது. இல்லை புரியுதுங்களா? அந்த கோயிலுடைய ஒரு பகுதியே சாமி கிடையாது, அந்த மலையே என்னதுதான்ப்பா சாமி தான். இப்போ சாமி இங்கே இருக்காரு, சாமியுடைய பீடம் சாமி தானே. இப்போ அந்த மலையினுடைய ஒரு மலையை குடஞ்சி மலையிலேயே தான் சாமி உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அப்போ மலை என்ன? மலை சாமியோட பீடம், அது சாமியோட ஒரு பகுதி தான். இது வேணா இதில் வச்சுருப்பாங்க அழகாக. இந்த பிள்ளையார்பட்டியில் பார்த்தீங்கன்னா, பிள்ளையார்பட்டி சூப்பர்மான் கோயில் தான், விநாயகர் பெருமான் கோயில் கிடையாது. உள்ள சாமி தேனுபுரீஸ்வரர் ஏதோ சாமி இருக்கார் உள்ள, தேனுபுரீஸ்வரர். அவர் வழிபடுற குளத்தில் தான். அப்படியா? ஆமாம் ஆமாம். பிள்ளையார் வடக்கு பார்த்து தான் இருப்பார். பிள்ளையார் வடக்கு பார்த்துருப்பார். சாமி இப்போ பிள்ளையார் இப்படி உட்காந்துருக்காருன்னா சாமி இந்த கிழக்கு பார்த்துருப்பார். அது தெரியாது, யாருக்கு தரிசனம் ஆகாது. உள் பக்கத்தில் இருப்பார் சாமி. அதே மாதிரி தான் திருப்பரங்குன்றத்துலையும் உள்ள சாமி தான் இருப்பார். சாமி சன்னதியில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். அதே மாதிரி பிள்ளையார்பட்டியில் சாமிக்கு எதிர்க்க பெருமாள் இருப்பார் தண்டி. திருப்பரங்குன்றத்தில் சாமிக்கு எதிர்க்க பெருமாள் இருப்பார் தண்டி மாதிரி. ஆமாம், உள்ள அமைப்பு அது. ஆனால் அந்த பிள்ளையார்பட்டியில் பார்த்தீங்கன்னாக்க மலை சின்ன குன்று இருக்குது. பிள்ளையார்பட்டியில் சின்ன குன்று தான். திருப்பரங்குன்றம் மாதிரி பெரிய மலை கிடையாது. பிள்ளையார்பட்டியில் இருக்கிறது சின்ன குன்று தான். அதை அந்த குன்றை சுத்தோடு சுற்று வேலி போட்டு வச்சுருப்பாங்க. ஆமாம், பிள்ளையார்பட்டியில்
யாரும் அதை டச் பண்ண முடியாது. ஏன்னா அது சாமியோடைய ஒரு பகுதி ஒன்று. அப்படி நகரத்தார் அப்படி அதை காப்பாற்றுறாங்க. பாஜரியமான நகரத்தார் மடம் ஒன்று இருக்குது, உள்ளே போயிருக்கோம். ஒவ்வொரு கொழுக்கட்டை உள்ள பொறுத்திருக்கும். பிள்ளையாருக்கு நிவேதனம் வர போட்டு குண்டமரவாதி வகுப்பு ஃபர்ஸ்ட் நாள் இன்னகரன் ஃபங்க்ஷன் அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். அங்கே நம்ம மடத்தில் திருமடத்தில் சிவகுருநாத் தம்பரான்னு இருக்காங்க சாமி. அவங்க முன்னாடி பிஏபிஎல் படித்தவங்க. அவங்க தம்பரானாக இருக்காங்க. அவங்க பிறந்த ஊர் பிள்ளையார்பட்டி தான். அவங்க பிள்ளையார்பட்டி சாமி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பிள்ளையார்பட்டி கோயில் வாசலில் தான் அவங்க வீடு இருக்குது. அது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நகரத்தார் மடம் இருக்குது. அதான் நாங்கள் சாமி பட்டி போனதுனால நகரத்தார் மடத்தூரில் இங்கே கூட வருவாங்களே, இந்த அம்மா கூட வந்தாங்க. சிவராத்திரிலாம் கூட உட்காந்துருந்தாங்க. ஒரு அம்மா வந்து சிவராத்திரி பூஜை பண்ணுவோம்ல, அப்போ ஒரு அம்மா இருந்தாங்க பாருங்கள், பேர் மறந்துட்டேன். அவங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார். அவங்க பிள்ளையார்பட்டி கோயில் நிர்வாகம் பண்ணுற குரூப்பில் உள்ளவங்க. இங்கே தான் அவங்க வீட்டுக்கு ஆமாம், அவங்க தான் அங்கே இருந்தாங்க. அப்போது நல்லா கவனிச்சுருந்தாங்க. அப்படி பிள்ளையாருக்கு நிவேதனம் ஆன எல்லா நிவேதியும் நான் மடத்துக்கு வந்துடும். நாட்டுக்கோட்டை நகரத்தார் மடத்துக்கு வந்துடும். எல்லாம் வச்சாங்க எங்களுக்கு. பிள்ளையார் என்னென்ன சாப்பிட்டாரோ அத்தனையும் நாங்கள் சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன். பரமர்திரு பரங்குன்றில் சென்று பார்த்திபர்னா அரசன் அர்த்தம். பாருனா உலகம், உலகத்தை ஆள்றவன் அர்த்தம். அதான் காஃபி வாசம் அடிக்குது. பார்த்திபரோடும் புறமெரித்தார் கோயில் வளம் கொண்டு புகுந்து உள் இறைஞ்சி சிரமளி மாலை சடையார். பெருமான் சிரமளி மாலைனா ஆமாம், தலைகளை கோத்து, அதாவது அழிந்து போன பிரம்மா விஷ்ணு முதலானவர்களுடைய தலைகள் எல்லாம் கோத்து மலை அணிஞ்சிருக்கிறார் சாமி. திருவடிக்கு ஆட்செய்யும் அருமை நினைந்து, பெருமானுடைய திருவடியை ஆட்செய்யக்கூடிய அருமையை நினைந்து அஞ்சுதும் என்று ஆரூரர் பாடுவார்னார். சரி, அஞ்சுதுங்கிறது பதிகத்துணை கருத்து. ஏன்னா அடிகள் உமக்கு ஆட்சை அஞ்சுதுமே பயப்படுறது மாதிரி பாடுகிறார் சாமி இந்த துதியில். அந்த பதிகத்துடைய தன்மை என்னங்கிற அடுத்த பாட்டில் சொல்லுவோம். 103வது பாட்டு. கோத்திட்ட என்றெடுத்து கோதில் திருப்பதிகை இசை மூர்த்தியார் தவை வணங்கி முக்கோக்கள் உடன் முன்பே ஏற்றி அவன் தமிழ் மாலையின் இசை பாடி பரவி சாத்தினார் சங்கரனார் தங்கும் திருப்பரங்குன்றில். சங்கரனார் தங்கும் திருப்பரங்குன்றில் இன்னும் சொல்லப்படும் இருக்கலாம். திருநள்ளாறு மாதிரி. ஆமாம், பின்னாடி தான் ஃபெமிலியர் ஆகுது. கோத்திட்டை என்பது பதிகத்தினுடைய தொடக்க வரி. கோத்திட்டை என்ற இடத்து கோதில் திருப்பதிகை இசை. கோதில்னா குற்றமில்லாத திருப்பதிகை இசை சொல்றேன். மூர்த்தியார் தவை வணங்கி முக்கோக்களுடன் முன்பே. மூர்த்தியார்னா சொல்லுங்க சாமி, அவரை வணங்கி. முக்கோக்கள்னா 3 அரசர்கள், சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரோட உடன் முன்பே ஏத்திய வந்தமிழ் மாலை. அந்த 3 அரசர்களுக்கு முன்பாக அந்த பதிகம் பாடப்பட்டிருக்கின்றார். சேரராஜா இருந்திருக்கார், பாண்டியராஜா இருந்திருக்கார், சோழராஜா இருந்திருக்கார். 3 பேரோடையும் 3 பேரும் சர்சனத்தில் இருக்க சாமி இந்த பதிகத்தை பாடியிருக்காங்க. அப்போ அந்த பதிகத்துடைய பெருமை என்னன்னு பார்த்து கொண்டு தான் ஏத்தியவன் தமிழ் மாலை இன்னிசை பாடி பரவி சாத்தினார் சங்கரனார் தங்கும் திருப்பரங்குன்றில் என்ற திருப்பரங்குன்றத்தில் பதிகம் பாடினார் பதிகத்திற்கு. சங்கரனார் எப்போதும் தங்கி இருக்கக்கூடிய ஆமாம் பதிகம். புக்கு சொல்லவே இல்லை. ஏன் சொல்ல உங்களுக்கு தெரியாதா? எந்த ஊருன்னா போனோம். ஆமாம், தொடக்கத்திலே போட்டது. வரும்போது மேலே வந்து பதிகம் தருவாங்க. அந்த ஊருக்குள்ள இல்லை, பெரியவரானே போட்டிருந்தேன். 2-3 வாரத்தில் இப்போ போடல, 2-3 வாரத்துலேயே போட்டேன். இந்தலங்கிற பண்ணலாம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? கோத்திட்டையும் கோவலம் கோயில் கொண்டீர் ஊமை கொண்டுழல்கின்றதோர் கொள்ளை சில்லை செத்திட்டு குத்தி தெருவே திரியும் சில பூதமும் நீரும் திசை திசையன சொத்திட்டு விண்ணோர் பலரும்
தோழனும் அரை கோவணத்தோடொரு தோல்புடை சூழ்ந்து அத்திட்டதும் பாம்பு கை கொண்டதும் பாம்பு அடிகளும காசைய அஞ்சுதுமே அடிகளும காட்சைய அஞ்சுதும் என்று அமரர் பெருமானை ஆரூர நஞ்சு முடியால் உலகாண்ட மூவேந்தர் முன்னே மொழிந்த ஆறும்போர் நான்குமோர் ஒன்றினையும் படியாயிவை கற்று வல்லவடியார் பரங்குன்றமேய பரமன் அடிக்கே குடியாகி வானோக்கும் போர்கோவுமாகி குலவேந்தராய் முழுதும் ஆள்பவரே. உலகத்தை ஆளலாம் வானத்தையும் ஆளலான்னு கேட்டார் சுவாமி. கோத்திட்டை அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வைப்புத்தலம்னு பேர் உண்டு. கோவல் அப்படிங்கிறது திருக்கோவலரையும் குறிக்குது. ஆனால் தர்மியாதின முறையில் கோத்திட்டை என்பது மலை என்றும் கோவல் என்பது கடல் பகுதி நீர்நிலை பகுதி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. கோத்திட்டைங்கிறது ஒரு தனி வைப்புத்தலமாகவும் இருக்கு. கோவல் அப்படிங்கிறது கோவல் விரட்டம், கோயில் குண்டி, அதெல்லாம் கோயிலாக கொண்டிருக்கிறீங்க. உண்மை கண்டு உழல்கின்றதுவோர் கொள்ளை சில்லை திட்டு குத்தி தெருவே திரியும்னார். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு மதுரை பக்கம் போனதுனால சில புதிய காட்சிகள்லாம் கிடைச்சிருக்கு போட்டிருக்கு. எப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி நடுநாட்டு பகுதியில் இருக்கிறவர் இருந்தார், அப்புறம் சோழ நாட்டிலே அதிகமாக காலம் கழிச்சார். இப்போ மதுரை பக்கம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை பகுதியில் தாண்ட ஆரம்பிச்சதுனால, ஏன் தஞ்சாவூரை தாண்டினாலே தஞ்சாவூர்லேயே வல்லம் எங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்கார் சுபாஷ் சுப்பிரமணியன். அவரும் இந்த ஜல்லிக்கட்டு காலெல்லாம் வளர்ப்பார். அவர் ஜல்லிக்கட்டு காலெல்லாம் அங்கேருந்தே ஆரம்பிச்சிடும். இந்த தஞ்சாவூருக்கு தெற்க போக ஆரம்பிச்சதுனால புதுக்கோட்டை, மதுரை, பொன்னமராவதி, விருதுநகர், சிவகாசி இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, மணப்பாறை இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா முல்லை நிலம். எல்லாமே இந்த முல்லை நிலத்திலலாம் ஏறு தழுவுதலுக்கு காளைகளை வளர்ப்பாங்க. இந்த காளைகளுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? டிவிலெலாம் காமிப்பாங்க. கொம்பை அப்படி தரையில் விட்டு குத்து சொல்லுவான். அதை சேர்க்கறது நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமி பார்த்துருக்காரு போல் இருக்கு. அதை பதிவு பண்ணுறாரு. காளையுடைய குணம் என்னங்கிறது உமை கொண்டு உழல்கின்றது ஓர் சேனா ரிஷபம், சேனா ரிஷபம். கொள்ளை சில்லைனர், கொள்ளையில தெரியக்கூடிய அப்படின்னு அர்த்தம். கொள்ளை சில்லை சே, அது என்ன தெரியும் பண்ணோம்? திட்டு குத்தி தெருவே தெரியுங்கிறார். சே திட்டு குத்தி தெருவே தெரியும். அதான திட்டு குத்தி தரைய குத்துமா. திட்டுங்கிறது மண்மேடு. திட்டுங்கிறதுக்கு பேர் என்ன? மண்மேடு. வயல்கள் சூழ்ந்திருக்கிற போது இடையில பெரிய மேடு தெரியும், மண்மேடை களமா, அதுக்கு திட்டுன்னு பேர். அந்த மண்ணை குமிச்சு வச்சோம்னா அதுக்கு திட்டு. அப்போ திட்டை தான் என்ன பண்ணும்? காலை கும்பால குத்தி இப்படி விளையாடும். அந்த வேலை காலை செய்யுங்கிறதுனால அதை ஏற்றி சுந்தரமூர்த்தி சாமி இதில் சொல்கிறார். இது வரைக்கும் இதில் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை. காளையை பற்றின பலவிதமான வர்ணைகள்லாம் இருக்குது. ஆனால் காளமாடு தரையை குத்தி இப்படி தலையை சிலுப்பும் அப்படிங்கிறத பதிகத்தில் வேறு எங்கேயும் பார்க்கல. திருப்பரங்குன்றத்தை தான் சாமி பதிவு பண்ணுறாங்க. அப்போது இது முல்லை நிலத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய காட்சி. அப்போ சுந்தரமூர்த்தி சாமியை பார்த்து இந்த காட்சியை பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அதை அறிந்து கொள்ள முடியாது. புரியுதா இல்லையா? இது அப்போ எழுதி ஜல்லிக்கட்டு நடந்திருக்குங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் இது இல்லையா? திட்டு குத்தி தெருவே தெரியும், தெருவில் தெரியும். அந்த சேவோட தான் நீ வருகின்றாய். சில பூதமும் நீரும் திசை திசையனார். உன் கூட பூதங்கள் இருக்கின்றன, நீயும் எல்லாரும் சேர்ந்து தெரு தெருவா திரிறீங்க, பல தரத்தை தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. சோத்திட்டு இன்னொரு பலரும் தொழனார். சோத்து அப்படிங்கிற சோத்தென்று தேவர் தொழில் என்ற சுந்தர சோதினார். இது சுந்தரமூர்த்தி சாமி தேவாரம் தான். சோத்துன்னா அன்பு, வழிபாடு, வீடு. சோறு அப்படின்னா முக்தி. சோத்துங்கிறதுக்கு அன்பு, வாரம், வழிபாடு அப்படிங்கிறது எல்லாம் ஒரே மீனிங் தான். நான் உன்னை என்று பாடல் நவிலாதென சொத்தென்று தேவர் தொழ நின்ற சுந்தர சோதி புத்தாள் தடையா புக்கொழியூர் அவிநாசியே புத்தா உனக்கு ஆட்பட்ட குற்றமும்
குற்றமன்றே. இதேதான் கூத்தா உனக்கு காட்டணும். உலகத்தில் எத்தனை தப்பு பண்ணிருக்க, அது எல்லாத்துலேயும் பெரிய தப்பு தெரியுவா, உனக்கு ஆட்பட்ட பாரு. அதுதான் அந்த திரு புக்கொழியில் இருங்க ரெண்டு பார்க்க போறாங்க. அவன் திட்டுதான் நாத்தான் உனையன்றி பாடல் நவிலாதென சொத்தன்று தேவர்தொழல் என்ற சுந்தர சோதி கூத்தாள் தரையா பொக்கோளீர் அவிநாசியே கூத்தா உமக்கு ஆட்பட்ட குற்றமும் குற்றமே. என்ன நான் குற்றம் செஞ்ச குற்றத்திலே பெரிய குற்றம் தெரியுமா, இதுதான். சொத்திட்டு விண்ணோர் வளரும் தொழ. இப்படி அன்பர்கள் என்ன தேவர்கள் எல்லாம் அன்பு செலுத்தி வழிபாடு செய்ய இன்னும் அரைக்கோவணத்துள் ஒரு தோல்புடை சூழ்ந்து ஆர்த்திட்டதும் பாம்பு கை கொண்டதும் பாம்புலாம். இப்போ எல்லாரும் வழிபாடு பண்ணுறாங்க, எல்லாரும் புகழ்கிறாங்க. ஒருத்தர்னா அவர் எப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு? சிஎம் இருக்கார். சிஎம் வந்து மாட்டு வண்டியில் வந்தால் நல்லா இருக்குமா? சிஎம்னா பழைய சிஎம் கான்வாயின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ இருக்க சிஎம் என்ன வச்சுருக்காருன்னு தெரியல. ஏதோ ஒரு பெரிய ரோல்ஸ் என்ன வச்சுக்குவானா, அதில் வந்து அப்படியே இறங்கி ஜம்முன்னு வந்து இறங்கினாருன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறது. அப்புறம் அவர் இருப்பார் புதுசாக அந்த மினிஸ்டர் ஒயிட் அந்த மாதிரி ஒரு ஷர்ட்டை போட்டு நல்லா அயன் பண்ணி வெட்டப்பாக போட்டு வராங்க. அரசியல்வாதி கவுன்சிலரே இப்போ அப்படி தான் வரான்னு வச்சுங்க. இப்போ சிஎம்னா கேட்கவே வேண்டியதில்லை. ஏன் மோடி இருக்கார், அவர் ட்ரெஸ் போடுறாருன்னா எப்படி போட்டிருக்காரு பார்க்குறதுக்கு, அவரோட ட்ரெஸ்ஸுக்கே இவ்வளோ வேலை சொல்லுகிறார்கள். அப்போ அப்படி இருக்கணும். ஏன் உலகத் தலைவர்களெல்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா? இங்கே உங்களுடைய சிஎம் நம்முடைய தலைவர்களெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கொண்டாடுறாங்க. சரி, இவர்களே இவ்வளோ மெடுக்கு காட்டுறாங்களே. ஆனால் நீ எப்படி இருக்கணும்? உன்னை தேவர்களெல்லாம் சோத்திட்டு இன்னொரு பலரும் தொழ இன்னும் நீ எப்படி இருக்க? அரை கோவணத்தோடு இருக்கிறாங்க இல்லையா? அரை கோவணத்தோடு ஒரு தோல் புடை சூழ்ந்து, அதுக்கு மேலே என்ன கட்டியிருக்க? தோலை கட்டியிருக்கேன். உள்ள கோவணம் கட்டி மேலே வேட்டி கட்டணும். வேட்டிக்கு பதில் என்ன கட்டியிருக்காரு இவரு? தோல், புலி தோலை உரிச்சு கட்டியிருக்காரு. புடை சூழ்ந்து ஆர்த்திட்டதும் பாம்பு. இப்போ வேட்டியை கட்டியாச்சு. வேட்டி கட்டுறது, வேட்டி இருக்காமல் கீழே வளர்த்துக்கு மேலே பெல்ட் போடணும் இல்லையா? இந்த பெல்ட்டு பாம்பு. கையில் வேற பாம்பு வச்சிருக்காரு. பேசும்போதெல்லாம் இந்த வா இந்த போ அப்படின்னா பாம்பு பண்ணிருந்தா என்ன இருக்குது? ஆர்த்திட்டதும் பாம்பும் கை கொண்டதும் பாம்பு. இப்படி இருந்தால் எப்படியா கிட்ட வருவாங்க எல்லாரும்? அடிகேளு மக்கள் ஆட்சியா அஞ்சுதும். பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படி நாங்கள் வந்து பயப்பட பண்றது இல்லை. இது காரணம் என்ன? இவ்வளோ பெரிய பெருமான் நீ, உலகமே உன்னை வழிபாடு செய்கின்றது. ஆனால் உன்னுடைய எளிமையை பார்த்தா, என்கிட்ட இருக்கிற பகட்டையும் பார்த்தா, உன்னை போய் நான் கும்பிடலாமா, உன்னை நினைப்பதற்கு எனக்கு தகுதி உண்டா என்று நான் அஞ்சுகின்றேன்னு அர்த்தம். விளக்க முடியுதா இல்லையா? நீ எளிவந்த பிரானாக இருக்கிறாய், எளிவந்த கருணையுடையவனாக இருக்கிறாய். நான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனாலே 10 கடை ஏறி இறங்குறேன் இல்லையா? ஆன்லைனில் வேற பார்க்குறேன். அப்புறம் வாங்கி போட்டு பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிடுறேன். இவ்வளோ சஜஷன் எனக்கு தேவையாக இருக்குது. ஆனால் நீ சாதாரணமாக உலகத்தை ஆளக்கூடிய கடவுள், ஒரு இறந்து போன உயிரினத்துடைய தோலை உரிச்சு இருப்பில் கட்டிருக்கிற. ஆனால் அந்த புத்தி எனக்கு இல்லையே. இவ்வளோ பகட்டோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, உன்னை போல எளிமை என்கிட்ட இல்லையே. அப்படி நான் அஞ்சுகின்றேன்னு சாமி பாடுறாங்க. சாமி பாம்பு வச்சிருக்காருன்னு பயந்துக்கிட்டு பாடுறாங்களா? இல்லை. ஆனால் வெளிப்பூரில் அப்படி இருக்கு, உள்பூரில் இதுதான். பார்த்தீங்களா? முண்டன் பறித்தீர் முதுகாடுரை நீர் முழுநீருமை பூசுதீர் முக்கப்பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தீர். இப்போ நான் பாடுறது என்ன பண்ணு? தொடக்கத்தில் எப்படி பாடி காமிச்சா இப்போ அப்படி பாடுறாங்க. முண்டன் தரித்தீர் முதுகாடுரை வீர் முழுநீருமை பூசுதீர் முக்கப்பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தீர் கடலை கடைந்திட்டதோர் நஞ்சை உண்டீர். கண்டுபிடிச்சிங்களா இல்லை? என்ன கண்டுபிடிக்கலையா? கேட்ட மாதிரியே கேள்வி.
என்ன வார்த்தை இது ஒப்பது அதெல்லாம் சொல்ல வந்தீங்க அது சொல்லுவோம் இல்லையா? பிண்டன் சுமந்து உம்மோடும் கூடமாட்டோம் பெரியாரோடு நட்பீது என்றிருந்தோம் அண்டங் கடந்த பூரத்தும் இருந்தி அடிகேல் உமக்காட் செய்ய அஞ்சுதுமே கூற்றாயினவாறு. சொல்லுங்க எல்லாம் ரொம்ப கொடுமையாக தான் இருக்கு எனக்கு எவ்வளோ கேட்குறது. எத்தனை பேர் இந்த பதியத்தை பார்க்கணும். அந்த மெட்டீரியல் இதுதான் கேட்ட பாருங்க. இல்லை சார் நான் கண்டத்தை கேட்டு நீங்கள் என்ன வார்த்தை இது ஒப்பு சொன்னீங்க தானே? அது ஏதோ சொல்ல வந்த பாட்டு வரீங்க சார். அப்போ கொள்ளையிலையும் பாட முடியும்னு தெரியுது இல்லையா? ஆனால் இந்த அளவுன்னு வச்சிருக்கிறாங்க, எப்படி டிசைட் பண்ணாங்கன்னு தெரியல. சரி, முண்டன் தரித்தி முதுகாடு உறைவீர். அதனால் முண்டன் தரித்தீர்னா என்ன? திரிபுண்டனம் தரித்தாங்க. இன்னொன்று முண்டம் என்பதற்கு தலையிழந்த உடல் நான் சொல்கிறேன். சவந்தாங்கு மயானத்தான் கான், சவந்தாங்கு தோழன் கான் நடப்பதாங்க. சவந்தாங்கு தோழன் புராணத்தில் ஒரு பகுதியில் சதிதேவியினுடைய உடம்ப ருத்ரமூர்த்தி தோளில் சாத்தி கொண்டு ஆடினார் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ சவந்தாங்கு தோழன். ரெண்டாவது கங்காளமூர்த்தியாக இருக்கும் பொழுது பெருமான் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களுடைய கங்காளங்களாகிய எறும்புகளை எல்லாம் சாத்திக்கிறார் இல்லையா? கங்காளம் தோல் மேலே காதலித்தான் என்ன அடின்னு பாடினார். அதனை பாட்டு என்ன பாட்டுது? திருக்காடலில் வருது. பிரம்மா பிரம்மா விஷ்ணு. முண்டாங்கிறதுக்கு உடம்பு தலையில்லாத உடம்பு உலகம், செத்து போன உடம்புன்னு இங்கே பொருளாத உலகம். இந்த பாட்டு என்ன பாட்டது? திருச்சாழியில் சொல்லுங்க. இந்த பாட்டை சொல்லுங்க. கங்காளம் தோல்மேல் காதலித்தார் ஆயடி. என்ன பாட்டது? மொழி பாட்டை சொல்லுங்க. திருச்சாழியில் தான் தெரியுது. நங்கா இதென்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து. கங்காளம் தோல்மேலே காதலித்தான் காணேடின்னு கேட்டார். இப்போ அது கங்காளம் தோல்மேலே காதலித்தான். இதுக்கு என்ன பாட்டு கேட்டால் சொல்லப்பட்டிருக்கீங்க. ஆரம்பிச்சா சேர்ந்து படுறீங்க எல்லாம். காதலித்தான் காணேடி அப்படின்னார். பெருமான் எதிர்த்து தரித்தர்கான் தாழலோ அப்படின்னார். இப்போ முண்டந்தரித்தீர் முதுகாடுறைவீர். முதுகாடுங்கிறது சுடுகாட்டை குறிக்குது. ஒரு நீரு போய் பூசுதீர் மூக்கப்பாம்பு. அதனால் மூக்கப்பாம்பு மூர்க்கப்பாம்பு. மூர்க்கம்ங்கிறது இருந்து சவுண்டு சைலண்ட் ஆகிட்டு மூக்கம் பாம்பு. மூர்க்கன்னு என்ன அர்த்தம்? எதையும் யோசிக்காமல் போட்டு சொல்லிடும் பாம்பு. ரொம்பட்ட ஒரு மூர்க்கர் இருந்தார். ஆனால் அவர் நல்ல மூர்க்கர். மூர்க்கரில் ஒரு நல்லவர் இருக்க முடியும். மூர்க்கனாலே கெட்டவன் தானே சார். அவரை போய் நல்ல மூர்க்கர்னாங்க. அவர் மூர்க்கத்தனம் செய்தது மாயேஸ்வர பூசைக்காக. அதனால அவர் நல்ல மூர்க்கர். சொற்சூதால் மறுத்தாரை சொருகை உருவி புத்தி நற்சூதர் மூர்க்கரனும் பெயர் பெற்றார் நானிலத்தேன்னு பெருமான பாடுகிறார்கள். இதனால அந்த மூக்க பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தீர். கழுத்தில் போட்டிருக்காரு சாமி. கண்டத்திலும் தோளில் வேற போட்டிருக்காரு. இந்த கையில் கட்டிருக்காரு. கடலை கடைந்திட்டதோ ஒரு நஞ்சை உண்டீர். யாராவது விஷத்தை சாப்பிடுவானா உலகத்தில்? விஷம் சாப்பிட்டு யாரும் கேட்டு என்ன சாப்பிட்டேன்னா இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், பொங்கல் சாப்பிட்டேன், இடியாப்பம் அப்படி சாப்பிட்டு தான் வழக்கம் உண்டு. திருமால் வந்தார். என்ன சாப்பிட்டாங்க? என்ன இன்னைக்கு காலையில் சக்கரை பொங்கலில் வேதனை பண்ணாங்கப்பா. என்ன பண்ண அதை சாப்பிட்டேன் போனோம். சாமிகிட்ட கேட்டேன். எல்லாமே சாப்பிட்டேன், கொஞ்சம் நஞ்சுன்னு சாப்பிட்டேன் இல்லையா சொல்லிக்கிட்டார். நஞ்சை உண்டி பிண்டம் சுமந்து உம்மோடு கூட மாட்டோம் பெரியாரோடு நட்பினிது என்று அண்டம் கடந்து அப்புறத்தும் இருந்தி. பிண்டம் சுமந்து உம்மோடு கூட மாட்டோம்னா என்ன அர்த்தம்? எங்க உடம்புலாம் விஷத்தை உள்ள போட்டா என்ன ஆயிடும்? இது படமா மாறிடும். ஆனா நீ விஷத்தை உள்ளதங்கி கொண்டு நன்றாக உலகத்தை ரட்சணை பண்ணி கொண்டிருக்கிறாய். இப்ப நாங்க ஒன்றை கும்பிடுறது என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறாரு. ஆனா நாங்கள் என்ன பண்றோம்? எப்போதுமே சிறியவர்களோடு சேர மாட்டோம், பெரியவர்களோடு தான் சேரணும்னு நினைக்கிறோம். ஆனால் உலகத்தில் நாங்கள் சேர்ந்திருக்கிறது எல்லாமே என்னதுதான்? சின்னதுதான். உலகத்தில் பெரியவனே நீ தான் அப்படிங்கிறார். பெரியாரோட நட்பினிது என்று இருத்தும் அண்டம் கடந்து அப்புறத்தும் இருந்து. பெரியவனும் உலகத்தில் உள்ளவங்களாம் யாரையும் நினைத்து கொண்டிருக்கிறேன்.
ஆனால் அண்டம் கடந்து அப்புறத்து இருக்கிறது நீ தான் பெரியவர் அப்படின்னு சொல்லுகின்றார். அதனால பெரியார் நட்பினிது என்று நிறுத்தும் அண்டம் கடந்து அப்புறத்தும் இருந்தீர் அடியாளுமக்கு ஆட்சையை அஞ்சுதுமே என்று சொல்லுகின்றார். அதனால் அப்புறத்தும் இருக்கக்கூடிய பெருமானார் என்று சொல்லுகின்றார். அதாவது பாட்டுடைய கருத்து விளங்குச்சா? முடாய முயலகன் முக்க பாம்பு முடைநாரிய வெண்தலை மொய்த்த பல்பே பாடாவர் பூதங்கள் பாய்புளித்தோல் பரிதொன்றறியாதன பாரிடங்கள் தோடார் மலர் கொன்றையும் துண்ணெருக்கும் துணை மாமணி நாகம் அறை கசைத்ததொன்று ஆடாதனவே செய்தீர் எம்பெருமா அடிகேலுமக்காட் செய்ய அஞ்சுதுமே. சரி, புதுசாக வந்தவங்கள்ட்ட கேட்போம், இந்த பாட்டு என்ன ராகம் பாடினது? இப்போ பாடினோமே என்ன? அது திருப்பரங்குன்றம் தான், அது இல்லை நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்சா சார் இந்துல லக்ஷ்மி அவர் அப்படி போனோம் அடிச்சிட்டாங்க அவருக்கு வந்தால. ரைட். மூடாய முயலகன் மூக்கப்பாம்பு முடைநாரிய வெண்தலை மொய்த்த பல்வேயினர். சார் முயலகன் என்பது எதனுடைய அடையாளம்? சாமிகிட்ட இருக்குங்கிறாரு, அது எப்படி ஒத்துக்கிறது? சாமி கேட்டு சாமியோட தொடர்புடைய பொருளா? அப்புறம் எப்படி சாமிகிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது? அப்படித்தான் சொல்றாரு. கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க, சாமிகிட்ட ஒடுக்கி வச்சிருக்காங்க. சாமி கிட்ட இருக்குமா? வறுத்து எடுத்து போற திருவடிகிட்ட இருக்குமா? திருவடியில இருக்குமா? அடக்கி வச்சிருப்பாரா? முயலகனுக்கு அடக்கி வச்சிருக்காரா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. கேள்வி சைவ சித்தாந்தம் வேற திரும்ப தோன்றி இருக்கணும். என்ன கேட்கிறேன், மூடாய முயலகன் மூக்க பாம்பு. பாம்பு சாமி கிட்டே இருக்கு, சாமியோட கூட இருக்கிற பொருள். சாமி கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் என்ன சார்? அருள் வடிவம். இப்போ முயலக அருள் வடிவமா? அப்ப சாமி இருக்காருன்னு சொல்றாரு, எப்படி சொல்லலாம்? அதான் என்னோட கேள்வி. நீங்க கிட்டதெல்லாம் எல்லாம் ஆன்சர் எல்லாம் கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க. அதனால எனக்கு ஒரு வார்த்தை வேணும், எனக்கு ஒரு வார்த்தை வேணும். சிவஸ்தாந்திகள் எல்லாம் இருக்கீங்க, சிவஸ்தாந்த புலவர்கள் இருக்கிறீங்க, நாளைய புலவர்கள் இருக்கிறீங்க, கலாநிதிகள் இருக்கீங்க. என்ன மறைத்தல் என்ன எப்படி சொல்லுங்க? சரி, ரைட் ஆன்சர், ரைட். மறைத்தல் தான். ஆனால் ஆணவ மலம் கூட சுவாமியால் தொழில்படுத்த முடியும் அப்படிங்கிற குறிப்பு. அது திரோதானம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும். திரோதானத்தினுடைய அடையாளம் திரோதான சக்தி அது அப்படிங்கிற வார்த்தை வேணும். இப்போ மேடம் முயலகங்கிறவங்க சாமியோட உடம்பே பொருளாயிடும், சாமி கூட வச்சுக்கிற பொருளாயிடும். எப்படி பார்த்தாங்க எல்லாம் புரியுதுனா இல்லையா? அப்போ முயலகன்னா இந்த இடத்துல எப்படி கொள்ளணும்? திரோதான சக்தின்னு கொள்ளணும். ஆணவ மலம் நேரடியாக பொருள் பண்ணால் தப்பாயிடும் அர்த்தம். விளக்கம் புரியுதானே சொல்றது? புரியுதா இல்லை என்ன சொல்றது? ஆணவ மலம்னு கொண்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அது தப்பாயிடும் பொருள். சாமி கிட்டேயே அறியாமே இருக்குன்னு அர்த்தமாயிடும். அப்படி ஆயிடும், இல்லைன்னா அது அருள் பொருள். ஆமா சரிங்க. ஆமா ஆமா அதே தான் அதே தான். அதான் பறிக்கிற அதை வச்சு யூஸ் பண்றது பாருங்க. இதுக்கு உரையே அப்படியே எழுதியிருக்காங்க பாருங்க. எம்பெருமானீரே இறைவரே உம்மிடத்து உள்ளவை அறியாமையுடைய முயலகன்னார். உரை அப்படி பொழிப்புரையில் அப்படி இருக்கு, தலைமை அதில் உரையில் பாருங்க. அறியாமையுடைய முயலகன் கொடிய பாம்பு முடை நாற்றம் வீசும் வெந்தலை நெருங்கிய பல பேய்கள் பாட்டு பாடி திரிகின்ற பூதங்கள் பாய்கின்ற புலியின் தோல். இதெல்லாம் சாமிகிட்ட இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அறியாமையுடைய முயலகனும் சாமிகிட்ட இருக்காருன்னு சொல்ல முடியுமோ? சொன்னா தப்பு. அப்போ அதை எப்படி சொல்லணும்? திரோதானம் என்று குறிப்பிடணும் அந்த இடத்துல. இதுதான் சரியான அர்த்தம். அது இதெல்லாம் நுட்பமான செய்திகள்லாம் உங்களுக்கு இங்கே தான் கிடைக்கும், எனக்கு மனதில் கிடைக்காது உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன தெரியும் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அதுதான் நம்மகிட்ட ரெண்டு விசேஷம். திரும்பி நாளைக்கு கேட்டாலும் எல்லாரும் புதுசாக கேட்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதில் எனக்கு ஒரு பலன் நல்ல பலன் இருக்குது.
இல்லை நான் அந்த சொல்லலை, இந்த பாட்டில் இது திரோதான சக்தியை குறிக்குதுங்கிற நுட்பமான ஒரு ஓப்பனிங் இப்போ நான் உங்களுக்குலாம் கொடுத்துருக்கேன். ஆனால் இல்லையா ஆமாம் இல்லையா நேரடியாக ஆணவ மலம் தான் அப்படின்னு இல்லாமல் அது திரோதானத்தை தான் குறிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது முக்கியமான குறிப்பு இது உங்களுக்கு. இதை நீங்கள் எல்லாம் நாளைக்கு எங்கேயாவது உரையாற்றும் போது இது மாதிரி நுட்பமான வார்த்தைகளை பயன்படுத்தினா எப்படி இவ்வளோ ஆச்சரியமான கருத்தை சொல்கிறாரு இவர் அப்படின்னு உங்கள் மேலே ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கருத்தை இங்கேயே மறந்துடுவீங்க. நாளைக்கு திரும்ப இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் நாளைக்கு இப்படியே ஃப்ரெஷ்ஷாக கற்றுருப்பீங்க. சரி பாப்போம். நாளைக்கு எங்கேயாச்சும் காலை போட்டு வயசு வச்சுருப்பாங்கல்ல, அப்போ அந்த பாட்டு வந்து இன்னும் சொல்லுவோம் திருவாரூர். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சாமியோடைய உடமைன்னு காட்டப்பட்டிருக்கு, சாமி கிட்டே இருக்குன்னு காட்டப்பட்டிருக்கு. சாமி முயலகங்கிறவன் ஆணவ மலம் அதில் மாட்டு கருத்து இல்லை. அது ஆனால் சாமியிலேருந்து வேறுபட்ட பொருள் அது. ஆனால் இங்கே சாமி கூடவே இருக்கிற பொருளாக காட்டப்பட்டிருக்கு பாருங்க. ஸோ அதனால தான் நான் திரோதானம் செயல்படுத்துறாருன்னா ஆணவ மலத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக செயலாக பயன்படுது. அதுதான் நீங்கள் ஒடுக்கிறது காலம். முயலகன் அப்படிங்கிறதுக்கு அபஸ்மாரன்னு பேர். முடக்கு வியாதி, ஆர்த்ரோ ரொமாட்டிக் ஒரு நோய் இருக்கு. என்னதுங்க? ஃபிட் இல்லை ரொமட்டாய்டு, முடக்குவாதங்கிறாங்க. வேறெல்லாம் அசைக்க முடியாது. நல்லா தான் இருக்கும், உடம்புலாம் நல்லா இருக்க மாதிரி தானே பார்ப்பாங்க. ஆனால் கை காலெலாம் அசைய முடியாது. அதான் பாய்ச்சல் ஆச்சிரமம், பாய்ச்சல் ஆச்சிராமம். அதான் சாமி தான் முயலகன் நிற்கிறார். ஏன் முயலகனுக்கு ஏன் அபஸ்மாரத்துக்கு ஏன் முயலகன்னு பேர் வச்சாங்க? அபஸ்மாரன் அப்படிங்கிறதுக்கு முடக்குவாதம்னு பேர் ஆயுர்வேதத்தில். அபஸ்மாரம் என்ன பண்ணு, இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம், ஆனால் செயல்பட விடாமல் தடுத்து வைக்கும். ஆணவமலம் என்ன பண்ணுது, உயிரை செயல்பட விடாமல் முடக்கி தான் வச்சிருக்கு. அதனால் அப்படி பொறுத்துறாங்க கொண்டு போய். அதை நீக்கிறவர் யாரு? அபஸ்மார மகாவியாதி ஸ்வர குஷ்டாதிநாசனம். நடராஜ சகசரநாமத்தில் வருது அபஸ்மார மக. சாமி எந்த கோயிலில் இருந்தாலும் அபஸ்மாரத்தை அடக்கி வச்சிருக்கிறது எந்த இடத்துல தான் காமிக்கிறார் சாமி? சிதம்பரத்தில் தான் காமிக்கிறார் இல்லையா? அதனால் அபஸ்மார மகாவியாதி அப்படின்னாரு. மகாவியாதி அபஸ்மார மகாவியாதி ஸ்வர குஷ்டாதி நாசனம் கற்றுக்கிட்டார். அதனால தேநீர் முடாய முயலகன் மூக்கப்பாம் உடைநாரிய வெண்தலை மொய்த்த பல்பெயினர். உடைநாரியனா நாற்றம் வீசக்கூடியது. இது உலகத்தாரில் பார்க்கும்போது நாற்றம் தான். ஆனால் சாமியில் இருக்கக்கூடிய மண்டவோடு நாருமா நாராஜ். ஆனால் அது உலகத்தில் உள்ள தன்மையை ஏற்றி அங்கே சொல்கிறாங்க. வெண்தாலை மொய்த்த பல்வை, அதை சுற்றி பேய்கள் கூட இருக்கு. பாடாவரு பூதங்கள், பாடாவருனா பாடாப்படுத்துகிற பூதமா, இது பாடாவதிங்கிறாங்க. இது பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய பூதம் அர்த்தம். அர்த்தனை கொட்டி அரித்தனை பல்குரல் பூதகணம் அப்படின்னாரு அப்பர் சுவாமி. பாடாவரு பூதங்கள் பாய் புலித்தோல், பாய்கின்ற புலித்தோல் அர்த்தம். பாய் புலித்தோல் அப்படிங்கிறது வினைத்தொகை பாருங்க. இந்த பாய்ந்த புலி, பாய்கின்ற புலி, பாயும் புலி அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரு பாய் புலி படம் வந்ததா? இது வினைத்தொகை. பாய் புலி அப்படிங்கிறது என்னது? வினைத்தொகை. அதில் பாய் புலினா அது இப்போ பாயுமா, நேத்தி பாஞ்சதா, நாளைக்கு பாயுமாங்கிறது மூணுமே இடத்துக்கு பாருங்க. ஊறுகாய் மாதிரி ஊறுகாய்ங்கிறோம். நேற்று ஊறுனது இப்பயும் ஊறுது, நாளைக்கும் ஊறும். 3 காலமாக அதில் அடங்கி இருக்குது. அதான் ஊறுகாய். கடி நாய்ம்பாங்க. ஆவோ சஞ்சிங்கிறானே, ஆவோ சஞ்சிங், ஆவோ சஞ்சிங், ஆவோ சஞ்சிங். இது பார்த்தது இல்லையா? அது கடி நாய்னா கடித்த நாய், கடிக்கின்ற நாய். நீங்கள் வந்தீங்கன்னா கடிக்கும் நாயின்னு அர்த்தம். பிவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு எழுத வேண்டியது இல்லை. பி அவேர் ஆஃப் டாக். 3 வார்த்தை போட்டிருக்கேன் இங்கிலீஷில் அதுக்கு. ஆனால் தமிழில் கடி நாய், அவ்வளோதான். கடி நாய்னா இது ஏற்கனவே பல பேரை கடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ கடிச்சிக்கிட்டு இருக்கு சில பேரான அர்த்தம். நீ வந்தாலும் கடிக்கும்னு அர்த்தம். அது மாதிரி பாய் மொழியினார். புலிக்கு வள்ளியம்னு ஒரு பேர் உண்டு. வள்ளியம்
வள்ளியம் வள்ளியம் இல்லை, பல்லியம்னா இசைக்கருவிகள். இடத்துல வள்ளியம் வல் வன்மை வல்லுன்னு குலைக்காதங்கிறோம்ல அந்த வல்லு வள்ளியம். ஏன்னா வன்மை உடையது புலிக்கு. அதனால தான் அழகா அப்போ ஞானசுந்தர் பண்ணார் கடைசியில் வள்ளியந்தோல் உடை ஆற்பது ஒற்பது கொல்லியல் நேரத்தில் ரோம் போட்டு எழுதியிருப்பாங்க, எழுதுக்கு ரோம் போடுவாங்க. சொல்றீங்க இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு போட்டு வச்சிருப்பாங்க. மக்கள் வழக்கில் பல, அதாவது இவங்களுக்கு ஞானம் எல்லா அது இவங்களும் இல்லை, பொதுவாக எதனா ஒரு பேர் வச்சுட்டு ஒரு பாட்டு வர மாதிரி இருக்குது. அப்படிலாம் இருக்கு, இருக்கிறதும் பயன்படுத்த முடியும். மக்கள் வழக்கில் பல சொல்லு இவங்க பயன்படுத்தல, அதெல்லாம் பயன்படுத்த இது கிடையாது. சின்ன நகரம் கொல்லியல் வேழத்து உரிவிரி கோவணம் நல்லியலார் தொழும் நல்லூர் பெருமணம் புல்கிய வாழ்க்கையும் புண்ணிய நாட்கேன்னு பண்ணாங்க. யாரு? சுந்தரமூர்த்தி சாமி தானே, ஞான சம்பந்தம். அதனால பாடாவர பூதங்கள் பாய்வழித்தோல் பரிசொன்று அறியாதன பாரிடங்கள் தோடார் வளர் கொன்றையும் சுண்ணெருக்கும். தோடுனா சேர் போடுங்க ஐயாவுக்கு. தோடுனா கம்மல், தோடுனா இதழா இருக்கும். மலர் கொண்டை 12க்கு ரெடி பண்ணி 1 மணிக்கு 1 மணிக்கு 12 கேட்டு. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் நேர்மோரை ஊற்றும் போது நம்ம ஆட்களை பயன்படுத்திக்கணும். ஆனால் நீர்மோர் இவங்களுக்கு குடிக்க கொடுக்கக்கூடாது. அப்பா தோடார் மலர் கொன்றையும் துணி இருக்கும் துணை மாமணி நாகம் அரை கசைத்துனார். துணை மாமணி நாகம் அப்படி என்ன அர்த்தம்? 2 பாம்பா இருக்காரு தெரியுது. துணை மாமணி நாகம் ஜோடி. ஆமாம். ஆடாதனவே செய்தீர். அடாதனவன்கிறது ஆடாத நீட்டல் விகாரமாக வருது. அடாத செயல்னா அநே திரும்பு தேவையில்லாதது ரவுடித்தனம் இதெல்லாம். இப்போ அடாதனங்கிறது ஆடாதனங்கிற நீட்டல் விகாரம்னு அதுக்கு பேர். ஆடாதனவே செய்தீர் எம்பெருமான் அடிகள் உமக்கு ஆட்செய்ய அஞ்சுது மேனர். மஞ்சுண்ட மாலை மதிசூடு சென்னி மலையான் மடந்தை மணவாள நம்பி பஞ்சுண்ட அல்குல் பனைமென் முளையாளோடு நீரும் ஒன்றாய் இருத்தல் ஒழியீர் நஞ்சுண்டு தேவர்க்கு அமுதம் கொடுத்த நலமொன்று அறியோம் உம்மை உங்கை நாகம் அதற்கு அஞ்சுண்டு படமது போக விடீர் அடிகள் உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதுமே அப்படின்னார். மஞ்சுண்ட மாலை மஞ்சுண்ட மாலை மதிசூடு சென்னி. அதான் மஞ்சுண்ட மாலை மதி மேகத்துக்குள்ள போறக்கூடிய மேகம் நிலாவை திங்கிறது மாதிரி தெரியுது இல்லையா பார்க்கறது. அதான் மஞ்சுண்ட மாலை மதி சூடு சென்னி மலையான் மடந்தை மணவாள நம்பி. மணவாள நம்பி அப்படின்னு பல இடங்களில் திருமாலுக்கு பேர் உண்டு. ஆனால் இந்த இடத்துல சுவாமி சில பேரும் சாமிக்கு மணவாள நம்பி பேர் வச்சிருக்காரு. மலையான் மடந்தை மணவாள நம்பி. மலையான் மடந்தை யாரு? பஞ்சுண்ட அல்குள் பனமுலை பனை மென்முளையாளோடு மென்மையானவள் அழகிய இடுப்பழகையுடையவள் பனை மென்முளையாளோடு பருத்த ஸ்தனங்களை உடையவள் நீரும் ஒன்றாய் இருத்தல் ஒழி. எப்போதும் அம்பாளோட கூட இருக்கிறத தவிர்க்க மாட்டாய். மென்மை மென்மை நஞ்சுண்டு தேவருக்கு அமுதம் கொடுத்த நலமொன்று அறியும். நெஞ்சத்தை என்ன பண்ணிருக்கலாம்? அப்படியே காணாம போக வச்சிருக்கலாம் நினைச்சிருந்தீங்கன்னா இல்லையா? அல்லது நஞ்சத்தை அமுதமாக மாற்றிருந்துருக்கலாம். ஆனால் நீ என்ன பண்ண? ஆமாம், நஞ்சத்தை வராமல் கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் வந்த நஞ்சை வர வச்சு அதை வாங்கி கண்டத்திலே வச்சிருக்கிறாய். இதனுடைய பெருமை என்ன என்பது எங்களுக்கு தெரியவில்லை. என்ன எல்லா தேவர்களுக்கும் தலைவன் நான் தான் காமிக்கிறது தான். அதான் சொல்லுகிறார். நஞ்சுண்டு தேவருக்கு அமுதம் கொடுத்த நலமொன்று அறியோம் உம் கை நாகம் அதற்கு அஞ்சுண்டு படமது போக வெடீர். அஞ்சுண்டு படமது போக வெடீர்னா அந்த பாம்பு என்ன பண்ணுமா? எப்போதும் படத்தை விரித்து கொண்டே இருக்கு, கையில் பிடிச்சிக்கிட்டே வச்சிருக்கிறேன். அதனால போக விடீர் அடிகள் நமக்கு ஆட்செய்ய அஞ்சுதுமே என்று சொல்லுகிறார். பல்லா புறங்காட்டு அகத்த ஆட்டுழியீர் புலால் வாயின பேயோடு பூச்சொழியீர் எல்லாம் அறிவீர் இதுவே அறியீர் என்று இறங்குவேன் எல்லியும் நண்பகலும் கல்லால் நிழல் கீழ் ஒரு நாள் கண்டதும் கடம்பூர் கர கோயிலின் முன் கண்டதும் அல்லால் விறகொன்றிலும் எம்பெருமான்
அடிகேல் உமக்கு ஆட்சை அஞ்சுதுமே என்றார். பொல்லா புறங்காடு. பொல்லாங்கிறது ரொம்ப கடினம், பாதிப்பு, பயத்தை உற்பத்தி பண்ணக்கூடியதாகி சுடுகாடு. அகத்தாட்டு ஒழியில், அந்த சுடுகாட்டுக்குள்ளே போய் இருந்து ஆடு ஒழிய மாட்டேன். புலால் வாயென பேயடு பூச்சொழியினார். புலால் வாய் அப்படிங்கிறது மாம்சத்தை சாப்பிட்டுட்டு வாய் கழுவாமல் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். மாம்சத்தை திங்கக்கூடிய அந்த பேய்கள். ஊன் வடியில் வாய்கள் எல்லாம் ஊன் வடிய வாரி வாரி தின்னுகின்றார் அப்படின்றார். சுடர்மான பேயாண்டி தான் சாமி பேர், இந்த காலத்தில் வரும். கரண்டைக்கால் எலும்புகளை கரும்பு என்றே திங்கலுற்றார், முட்டாங்கால் எலும்புகளை முறுக்கு என்றே திங்கலுற்றார். கால்மாடு வெகு முன்னே தலைமாட்டை பிடித்து இழுத்தார், தலைமாடு வெகு முன்னே கால்மாட்டை பிடித்து இழுத்தார். பைகள் எல்லாம் உன்வடிய பணத்தை வாரி வாரி தின்னுகின்றார். சுடர்மாடனுடைய கதை பாட்டில் வரும். சுடர்மாடங்கிறது பேய் தான். அது பேயுடைய பேய்க்கலை, சிவபெருமானுடைய நாட்டார் வடிவம். அது சுடர்மாட தெய்வம், அது பேய் கணம் தான். அது பேயாண்டி தான். அது முறை செத்து போனவங்களை படத்தெல்லாம் திங்குது. ஸோ அதுதான் புலால் வாயன பேயோட பூச்சொழியினா பூசல் ஒழியினா எப்போதும் சத்தம். ஒரே கோகுலம் சத்தம் கட்டே இருக்க பார்த்தாலும் சாமி இருக்கிற இடத்துல என்ன பேய்கள்லாம் சத்தம் போட்டு கிடக்கும். அதோட இவர் அடுப்படா இருப்பார். சாமி இங்கே இருக்காரு அங்கே இருக்காரு பாருங்க. சுந்தரமூர்த்தி சாமி இதே தான் இன்னொரு சாமி சொல்றாரு இன்னொரு இடத்துல. அற ஒளி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள். சாமி இருக்க இடத்துல என்ன சுத்தி கேட்குது? என்ன கேட்குது சாமி இருக்க சுத்தி? அற ஒளி ஆகமங்கள் கேட்குது, சரிதானே? ஆனா இங்க பேய்கள் சத்தம் போடுறது கேட்குதுங்க. என்று இறங்குவேன் எல்லாம் அறிவீர் இதுவே அறிவீர். உனக்கு எல்லாம் தெரியும் சாமி. சில இடத்துல நம்ம என்ன சொல்லுவாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா எங்கள் வீட்டில், உனக்கு தெரியாது என்ன இருக்குது, உனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிறாங்க இல்லையா? அது பேர் தான் உனக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, ஆனால் உனக்கு சுடுகாட்டில் போய் பேய் சூழ இருக்கிறது தப்புன்னு தெரிய மாட்டுது அப்படிங்கிறான். என்று அறிவீர் இதுவே அறியீர் என்று இறங்குவேன், உனக்காக நான் இறங்குகின்றேன். செல்லியும் நண்பகலும், உனக்காக இரவும் பகலும் நான் கவலைப்படுறேன் பெருமானே. ஆனால் இது உன்னுடைய பெருமையாக கூட இருக்கலாம். உன்னை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எனக்கு இல்லை. உன்னை பார்த்துருக்கிற எங்கெங்க கல்லால் நிழல் கீழ் ஒரு நாள் கண்டது இல்லையா? ஆள் நிழல் இருக்கிறதும் கடம்பூர் கரக்கோயிலின் முன் கண்டதும்னார். கடம்பூர் கரக்கோயில் சோழ நாட்டில் இருக்குது. சோழ நாட்டிலும் நடுநாடு சந்திக்கக்கூடிய பகுதியில் இருக்குது கடம்பூர் அப்படிங்கிறது. இந்த இல்லை இல்லை கடம்பூர் கரக்கோயிலுங்கிறது இந்த குமராட்சி பக்கத்தில் இருக்குது. திருநாரையூர் இருக்குல்ல, காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் இருக்கு. கடம்பூர் கரக்கோயில் தேர் வடிவத்திலே இருக்கும் கோயில். அந்த கோயிலில் தான் தக்கடம்பனை பெற்றவன் பங்கிலன் செங்கடம்பை திருக்கர கோயிலன் தங்கடன் அடியணையும் தாங்குதல் செங்கடன் பணி செய்து கிடத்தலைன்னு அப்பர் சாயம் பண்ணார். கரக்கோயில். கரக்கோயில் முன் கண்டதும் அல்லால் விறகு ஒன்று இளம் எம்பெருமான். விறகுங்கிறது அறிவு. உன்னை பார்ப்பதை தவிர்த்து எங்களுக்கு வேற அறிவு கிடையாது. அடிகள் உமக்கு காட் செய்ய அஞ்சுதுமே என்று சொன்னார். சரி, அதை வந்து அமர்வு நிறைவு பண்ணிடுவோம். தேநீர் இடைவெளிக்கு பிறகு தொடருவோம். டீ குடிக்கிறீங்களோ குடிக்கலையோ எனக்கு தெரியாது. 12 மணிக்கு இங்கே 11 வந்து நான் பாட்டு வகுப்படுத்திட்டே இருப்பேன்.